இப்போ இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டார் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஹெலிகாப்டர் விபத்துல. அதுக்கப்புறம் வந்தார் ஒருத்தர். ஆனா எந்த மாற்றமும் ஏற்படல. அவர் என்ன சட்டத்துக்கு உட்பட்டோ அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர் இன்னும் புதுசாக ஒரு சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரல. அப்ப அதே மாதிரி தான் இப்போ வந்து அயதுல்லா கமேனி மரணமடைந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கின்ற வாகிதி ஒன்றும் இதை சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஆனால் இன்னும் கடுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதுக்கு சொல்றேன்னா, அவர் ஏற்கனவே வந்து இஸ்ரேல் மேல் கடும் கோபத்தில் இருக்கின்ற ஒரு நபர். அதுதான் முக்கியம். வாகிதி என்பவர் கமாண்டர், மொசாத் மேலும் இஸ்ரேல் மேலும் கடும் கோபத்தில் இருக்கின்ற ஒரு நபர், ஒரு துடிப்பான இளைஞர். அவர் ஏற்கனவே அவர் வந்து ஒரு குறிவிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஸோ அவர் களத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் இது நிச்சயமாக போருடைய தன்மையை கூட மாற்றலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான நபர் இன்னைக்கு வந்து சுப்ரீம் லீடராக வந்திருக்காரு. இப்போ அயதுல்லா கமேனி கூட கடுமையான லீடர் இல்லை, அவர் ஒரு நிதானமான லீடர். அதாவது என்ன சொல்லுவார்னா, நம்மளா போர் நடத்தக்கூடாது, போர் வந்தாதான் நம்ம செய்யணும், நம்மளே போய் வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளை தாக்குதல் செய்யக்கூடாது, ஒரு அதாவது சிவிலியன்ஸை தாக்கக்கூடாது, அந்த போர் என்பது நேர்மையாக இருக்கணும். இப்படி பல விஷயங்களை செய்தவர் அயதுல்லா கமேனி. ஆனால் இப்போ வந்திருக்கின்ற வாகிதிக்கு அது எந்த மாதிரி சிந்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது ஆட்களை பொறுத்து அந்த விஷயங்கள் மாறலாம்.